Friends, welcome to Twinkle's Kitchen. நான் வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு மெக்சிகன் பெவரேஜ் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து ஹார்ஷெட்டா அக்வா ஃப்ரெஸ்கா. அது வந்து ஒரு ரைஸ் கூலிங் ட்ரிங்க். அது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதனால இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய சேனலில் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு 1 cup லாங் ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 cups வார்ம் வாட்டர், கொஞ்சம் சின்னமன், கொஞ்சம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 ஸ்பூன்ஸ், ஒரு 1 cup மில்க், ஒரு 1 cup கண்டென்ஸ்ட் மில்க். இது வந்து நம்ம ஓவர் நைட் இந்த அரிசியை வந்து சின்னமன் போட்டு ஊற வைக்கணும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் சின்னமன் போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம், அதோட ஃப்ளேவர் வந்தால் போதும். கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி இதை நல்லா கவர் பண்ணி ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆஃப்டர் 8 hours அது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அரிசி வந்து ஓவர் நைட் நல்லா சோக் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ அந்த தண்ணியோட இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து இதை நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த லிக்விடை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த ரைஸோட எக்ஸ்ட்ராக்டை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அது ஆல்மோஸ்ட் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் இருக்குது. அதனால் நான் வந்து 1 டம்ளர் ஹோல் மில்க் யூஸ் பண்ணுறேன். நம்ம மில்க் வந்து அப்படியும் யூஸ் பண்ணலாம், அல்லது பாயில் பண்ணி கூல் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க். இது வந்து ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க். இப்போ வந்து ஒரு 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதில் போட்டுடலாம். எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணது வந்து கண்டென்ஸ்டு மில்க். அது வந்து ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க். அதனால இதுவே ஸ்வீட்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு தோன்றவங்க கொஞ்சம் சுகர் பவுடர் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு டம்ளரில் சர்வ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹார்ஷெட்டா அக்வா ஃப்ரெஸ்கா வந்து நல்லா கூலாக குடிக்கணும். அதனால ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம நிறைய போட்டுக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.